ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எல்லா மனுஷர்களுக்குள்ளும் தேவன் தங்களோடு இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டு. ஆனால் கர்த்தர் யாரோடு கூட இருப்பார்? தேவன் தங்களோடு இருக்க வேண்டுமென்றால் தாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தில் மனுஷர்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விடுகின்றது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் எவைகளையெல்லாம் கற்றும் கேட்டும் கண்டும் அடைந்தும் இருக்கின்றோமோ அவைகளையெல்லாம் கை கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை வேத வசனத்திலிருந்தும் தேவனோடுள்ள ஐக்கியத்திலும் சபை என்கிற ஐக்கியத்திலும் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவைகள் நம்முடைய அறிவுக்கு வேண்டியவைகள் அல்ல, அனுபவத்திற்கு வேண்டியவைகள். ஆகவே கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், பெற்றுக்கொண்ட காரியங்களை பயன்படுத்த வேண்டும். தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்கள், தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்கள் அவைகளை கர்த்தருடைய நாமத்திற்கென்று பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களோடு கூட இருப்பார். தாளந்தை புதைத்து வைத்தவனைப் போல பெற்றுக்கொண்ட தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது தேவனை துக்கப்படுத்துகின்ற காரியமாக மாறிவிடும். அதுபோல இந்த தெய்வீக பாதையில் அநேக மனுஷர்களுடைய சாட்சியின் அனுபவங்களை நாம் கேட்டும் கண்டும் இருக்கின்றோம். அவைகளையே நாமும் கை கொண்டு பின்பற்றி செல்லுவோமானால் அவர்களோடிருந்து பெரிய காரியங்களை செய்த கர்த்தர் நம்மோடிருந்தும் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக நாம் கற்றுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டவைகளையும் கண்டிருக்கிறவைகளையும் வாழ்க்கையில் அப்பியாசித்து பலன் பெறுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இவைகளை செய்வோமானால் ஒருபோதும் தேவன் நம்மை தனியே விட்டுவிடுவது இல்லை. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆகவே இந்த வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களோடு இருப்பாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மேன்மையான நித்திய ஜீவ மார்க்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் நாங்கள் கற்றும் பெற்றும் கேட்டும் கண்டும் இருக்கின்றவைகளை கை கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். சமாதானத்தின் தேவனோடுள்ள ஐக்கியத்தின் வாழ்க்கைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.